அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 ப்ராக்டிக்கலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 8 டிஃப்ளெக்ஷன் மேக்னட்டோமீட்டர். இதுக்கான எய்ம் டு கம்பேர் தி மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் ஆஃப் தி கிவன் 2 பார் மேக்னெட்ஸ் யூஸிங் a deflection magnetometer tan a position by equal distance method. விலகு காந்தமானி முறையில் இரு சட்ட காந்தங்களின் திருப்புத்திறனை ஒப்பிடுதல் சோதனை. இதுக்கான apparatus first one deflection magnetometer, second 2 pole magnet. விலகு காந்தமானி மற்றும் இரு சட்ட காந்தங்கள். இதுக்கான ஃபார்முலா the ratio of the magnetic moments m1 and m2 by equal distance method. m1 by m2 equal tan theta x by tan theta y, where theta 1 is the mean deflection for first magnets, theta 2 is the mean deflection for second magnet, d1 is the mean distance of the first magnet, d2 is the mean distance of the second magnet from the compass box. Aim to compare the magnetic moments of the given 2 bar magnets using a deflection magnetometer tan a position by equal distance method. இரு வெவ்வேறு சட்ட காந்தத்தின் திருப்புத்திறனை விலகு காந்தமானியின் மூலம் tan a பொசிஷன் முறையில் கண்டறிதல். இதுக்கான apparatus 1 டிஃப்ளெக்ஷன் மேக்னட்டோமீட்டர் விலகு காந்தமானி, 2 பார் மேக்னெட்ஸ் இரு சட்ட காந்தங்கள், 3 மீட்டர் ஸ்கேல் அதாவது அளவுகோல். இதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெத்தட் தி ரேஷியோ ஆஃப் தி மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் ஆஃப் தி மேக்னெட்ஸ் m1 by m2 equal tan theta 1 by tan theta 2, where theta 1 is the mean deflection for first magnet, theta 2 is the mean deflection for second magnet, d1 is the distance of the first magnet, d2 is the distance of the second magnet from the compass box. இதுதான் டிஃப்ளெக்ஷன் மேக்னட்டோமீட்டர் விலகு காந்தமானி. இந்த விலகு காந்தமானியை நமக்கு நார்த் சைட்லையும் சவுத் சைட்லையும் நமக்கு 0 0 என்ற ஒரு சமஅளவுள்ள டிகிரியில் நம்ம வச்சுக்கிறோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, சவுத் சைட்லேயும் 0 இருக்குது. இது மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுக்கிறோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மேக்னெட் அதாவது ஒரு பார் மேக்னெட் நம்ம எடுத்துக்கிறோங்க. இதுதான் 2 சட்ட காந்தங்கள் 2 பார் மேக்னெட். இப்போ இந்த பார் மேக்னெட்டுக்கான நீளம் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2L. இதுக்கான போல் ஸ்ட்ரென்த் காந்த வலிமைன்றது வந்து P, அதாவது P இன்ட்டு 2L, அதாவது போல் இன்ட்டு மேக்னெட்டிக் லென்த் ரெண்டும் பெருக்கக்கூடிய ஒரு மதிப்பு தான் நம்ம காந்த திருப்புத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது P இன்ட்டு 2L, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஈக்குவல் P இன்ட்டு 2L. இதுதான் காந்த திருப்புத்திறன் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 வெவ்வேறு வகையான சட்ட காந்தத்தின் மூலம் காந்த திருப்புத்திறனை ஒரு விலகு காந்தமானியின் மூலம் tan a பொசிஷன் முறையில் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம், இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எப்படி நம்ம செஞ்சு பார்க்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இதுதான் டிஃப்ளெக்ஷன் மேக்னட்டோமீட்டர் விலகு காந்தமானி. இந்த விலகு காந்தமானியை நமக்கு நார்த் சைட்லையும் சவுத் சைட்லையும் நமக்கு 0 0 என்ற ஒரு சமஅளவுள்ள டிகிரியில் நம்ம வச்சுக்கிறோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, சவுத் சைட்லேயும் 0 இருக்குது. இது மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுக்கிறோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேக்னெட் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நார்த் சைடில் ஒரு முனை மேக்னெட்டுக்கான ஒரு முனை நம்ம வச்சு நவுத்துட்டே வரோங்க. சென்டராக தள்ளிட்டே வரும்போது நமக்கு எந்த இடத்துல எந்த டிஸ்டன்ஸில் நமக்கு 30 இந்த ரேஞ்ச் கிடைக்குதுன்னு பார்க்குறேங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 30 என்ற ஒரு டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டில் சென்டர் பாயிண்ட் பார்க்கும்போது நமக்கு
19 சென்டிமீட்டரில் இதுக்கான 30 டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு காமிக்குது. இப்போ அடுத்தது மேக்னெட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே தள்ளிட்டே வரும்போது நமக்கு 60 என்ற ரேஞ்ச் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 9 இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டரில் நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட்டில் மீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 60 என்ற ரேஞ்சை காமிக்குது. அதாவது 30ன்றது பார்த்தீங்கன்னா 19லேயும் 60 டிகிரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9லேயும் நமக்கு டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. அப்போ இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு இடைப்பட்ட ஏதாவது ஒரு 3 சென்டிமீட்டருக்கான வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோங்க. அதுக்கான மதிப்பை நம்ம டேபிள் காலத்தில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ டிஃப்ளெக்ஷன் மேக்னோமீட்டரில் நமக்கு 30லேருந்து 60 டிகிரி, அதாவது 30 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம 3 டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோங்க. இப்போ நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 30 டிகிரியில் 19 சென்டிமீட்டரும், அதேமாதிரி 60 டிகிரியில் 9 சென்டிமீட்டர் ரேஞ்சு கிடச்சிச்சு. அப்போ அதுக்கு இடைப்பட்ட ஏதாவது ஒரு 3 டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ தோராயமாக நமக்கு ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர், அடுத்தது வந்து 16, அடுத்தது வந்து 17. இப்போ அதில் இருக்கக்கூடிய அதுக்கு அதாவது 30லேருந்து 60க்குள்ளே இருக்கக்கூடிய 3 டிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது 9 சென்டிமீட்டர்லேருந்து 19 சென்டிமீட்டருக்கு இடைப்பட்ட ஏதாவது ஒரு 3 டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ நம்ம எழுதிக்கிறோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15, 16, 17, 15, 16, 17. இப்போ இந்த மாதிரி 3 டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கிறோங்க. அடுத்தது இப்போது மேக்னெட் ஒன்று நம்ம எடுத்துகிட்டு அதுக்கான ஒரு முனையில் 15 சென்டிமீட்டருக்கு நேராக நம்ம வச்சு டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டில் பார்க்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வருதுன்றதை பார்த்து டேபிள் காலத்தில் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஒரு பொசிஷனில் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 51, இன்னொரு பொசிஷனில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 49. இப்போ 15 சென்டிமீட்டரில் நமக்கு 51 ஒரு பொசிஷன்லையும் 49 இன்னொரு பொசிஷன்லையும் வருது. அப்போ அந்த 2 பொசிஷனுக்கான மதிப்பை நம்ம எடுத்து டேபிள் காலத்தில் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து மேக்னெட்டை 16 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டருக்கு நேராக வச்சு நம்ம டிஃப்ளெக்ஷன் மேக்னோமீட்டரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பொசிஷனில் நமக்கு 47 வருது, இன்னொரு பொசிஷனில் நமக்கு 44 வருது. அப்போ இந்த 2 டிஃப்ளெக்ஷனுக்கான வேல்யூ நம்ம எடுத்து டேபிள் காலத்தில் எழுதிக்கிறோங்க. அடுத்து ஃபஸ்ட் மேக்னெட்டை நம்ம 17 சென்டிமீட்டருக்கு நேராக சென்டராக வச்சு நம்ம டிஃப்ளெக்ஷன் மேக்னோமீட்டரில் நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கம் நமக்கு 41 வருது, இன்னொரு பக்கம் 39 வருது. அப்போ இந்த 2 டிஃப்ளெக்ஷன் வேல்யூவை நம்ம எடுத்து டேபிள் காலத்தில் எழுதிக்கலாம். இப்போது மேக்னெட் ஒன்று நம்ம எடுத்து 15 சென்டிமீட்டருக்கு நேராக நம்ம டிஃப்ளெக்ஷன் மேக்னோமீட்டரில் வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 51 வந்துச்சு, இன்னொன்று பக்கம் 49. அதேமாதிரி 16 சென்டிமீட்டர் நேராக நம்ம ஃபஸ்ட் மேக்னெட்டை நம்ம வச்சு பார்க்கும்போது டிஃப்ளெக்ஷன் மேக்னோமீட்டரில் ஒரு பக்கம் 47 எனவும் இன்னொரு பக்கம் நமக்கு 44 வந்துச்சு. அதேமாதிரி மேக்னெட் ஃபஸ்ட் மேக்னெட்டை வந்து நம்ம 17 சென்டிமீட்டரில் நம்ம வச்சு பார்க்கும்போது டிஃப்ளெக்ஷன் மேக்னோமீட்டரில் 41 வந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து 39 வந்துச்சு. இந்த மாதிரி 15, 16, 17 ஃபஸ்ட் மேக்னெட்டுக்கான ஃபஸ்ட்டு சைடில் நம்ம இதுக்கான டிஃப்ளெக்ஷன் வேலையை நம்ம எடுத்து எழுதிக்கிறோங்க. இதே மாதிரி அதே ஃபஸ்ட் மேக்னெட்டுக்கான இரண்டாவது பக்கம் இதுக்கான 15, 16, 17 மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி எழுதி பார்க்கலாம். இப்போ மேக்னெட் 1 பொசிஷன் 2ல் 15 சென்டிமீட்டருக்கு நேராக நம்ம சென்டர் வச்சு டிஃப்ளெக்ஷன் மேக்னோமீட்டரில் நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கம் நமக்கு 55 வருது, இன்னொரு பக்கம் வந்து 59 வருது. அப்போ இந்த 2 டிஃப்ளெக்ஷன் வேல்யூவை நம்ம டேபிள் காலத்தில் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து அதே மேக்னெட்டை நம்ம 16க்கு நேராக நம்ம வச்சு பார்த்தோம்னா டிஃப்ளெக்ஷன் மேக்னோமீட்டரில் ஒரு பக்கம் நமக்கு 54 வருது, இன்னொரு பக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49 வருது. அடுத்து மேக்னெட்டை நம்ம 17 ரேஞ்சுக்கு நேராக நம்ம வச்சு பார்த்தோம்னா டிஃப்ளெக்ஷன் மேக்னோமீட்டரில் ஒரு பக்கம் நமக்கு 46 வருது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 42 வருது.
இப்போ இந்த மதிப்பை நம்ம டேலர் காலத்தில் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட் மேக்னெட் எடுத்துகிட்டு சவுத் சைடில் 15 சென்டிமீட்டருக்கு நேரம் நம்ம வச்சுருங்க. இப்போ இதுக்கான பொசிஷன் 1ல் டிஃப்ளெக்ஷன் மேனோமீட்டர் வேலை எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் 52 வருது, இன்னொரு பக்கம் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 51 வருது. இப்போ இந்த ரெண்டு மதிப்புமே நம்ம டேலர் காலத்தில் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது மேக்னெட்டை 16 சென்டிமீட்டருக்கு நேரம் வச்சுட்டு இதுக்கான வேல்யூ நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கம் 49 வருது, இன்னொரு பக்கம் 47 வருது. அடுத்தது மேக்னெட்டை நம்ம 17 சென்டிமீட்டருக்கு நேராக வச்சு இதுக்கான வேல்யூ பார்த்தோம்னா ஒரு பக்கம் நமக்கு 45 வருது, இன்னொரு பக்கம் 43 வருது. இப்போ இந்த ரெண்டு வேலையும் நம்ம எடுத்து டேலர் காலத்தில் எழுதிக்கலாம். அடுத்து மேக்னெட் 1ஐவே பொசிஷன் 2ல் 15 சென்டிமீட்டருக்கு நேராக நம்ம வச்சுட்டு டிஃப்ளெக்ஷன் மேனோமீட்டரில் எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 59 வருது, இன்னொரு பக்கம் 60 வருது. இப்போ ரெண்டு வேலையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 60 நம்ம ஒரு மேக்னெட்டை வச்சு பார்த்தோம்னா ஒரு பக்கம் 55 வருது, 56 வருது, இன்னொரு பக்கம் 60 வருது. அடுத்து மேக்னெட் 2 எடுத்துக்காங்க. அந்த 2 செகண்ட் மேக்னெட் எடுத்துகிட்டு இப்போ நார்த் சைடில் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு முனையில் 15 சென்டிமீட்டருக்கு நேராக இந்த மேக்னெட் நம்ம வச்சுட்டு இதுக்கான டிஃப்ளெக்ஷன் வேல்யூ நம்ம எவ்வளோ வந்திருக்குன்றதை பார்த்து எழுதிக்கிறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு 52 இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 56 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம எடுத்து டேலர் காலத்தில் எழுதிக்கிறோங்க. அடுத்து மேக்னெட்டை நம்ம 16 நேராக வச்சுட்டு இதுக்கான டிஃப்ளெக்ஷன் வேல்யூ எவ்வளோன்றதை பார்த்து எழுதிருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 45 இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 49 இருக்குது. இந்த மதிப்பை நம்ம எடுத்து டேலர் காலத்தில் எழுதிக்கிறோங்க. அடுத்து மேக்னெட்டை நம்ம 17க்கு நேராக நம்ம வச்சு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ எவ்வளோ வருதுன்றதை பார்த்து எழுதிக்கிறோங்க. இது ஒரு சைடு பார்த்திங்கன்னா நமக்கு 42 வருது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 45 வருது. இப்போ இந்த ரெண்டு டிஃப்ளெக்ஷன் வேல்யூவும் நம்ம டேலர் காலத்தில் எடுத்து எழுதிக்கிறோங்க. இப்போது இதே மாதிரி மேக்னெட் 2வை டிஃப்ளெக்ஷன் 2 அதாவது பொசிஷன் 2ல் இரண்டாவது முனையில் அதே மாதிரி 15 சென்டிமீட்டருக்கு நேராக நம்ம வச்சு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கம் நமக்கு 53 வருது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 49 வருது. அதே மாதிரி அதே மேக்னெட்டை நம்ம அடுத்தது 16க்கு நேராக நம்ம வச்சு பார்த்தோம்னா ஒரு பக்கம் நமக்கு 51, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 46 இருக்குது. அதே மாதிரி இதே மேக்னெட்டை நம்ம 17க்கு நேராக நம்ம வச்சு பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் மேனோமீட்டரில் ஒரு பக்கம் வந்து 44 வருது, இன்னொரு பக்கம் எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா 40 வருது. இப்போ ரெண்டு வேலையும் நம்ம டேலர் காலத்தில் எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி மேக்னெட் 2வை வந்து சவுத் சைடில் போல் சைடு 1ல் 15 நேராக நம்ம வச்சு டிஃப்ளெக்ஷன் மேனோமீட்டர் வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு ஒரு பக்கம் 58 வருது, இன்னொரு பக்கம் 60 வருது. இப்போ இந்த ரெண்டு வேலையை எடுத்து நம்ம டேலர் காலத்தில் எழுதிக்கலாம். அடுத்தது அதே மேக்னெட்டை நம்ம 16 நேராக வச்சு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் 55, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 54 வருது. அப்படியே மேக்னெட்டை நம்ம அடுத்தது 17 நேராக வச்சு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் 52 வருது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 48 வருது. அடுத்து அதே மேக்னெட் 2வை சவுத் சைடில் போல் சைட் 2ல் நம்ம 15 நேராக வச்சு இதுக்கான டிஃப்ளெக்ஷன் வேல்யூ நம்ம பார்க்குறோங்க. இது போல் சைட் 2, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சைடில் 60 வருது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 57 வருது. அதே சேம் மேக்னெட்டை நம்ம 16க்கு நேராக எடுத்துகிட்டு வருங்க.
வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பக்கம் 56, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 55 வருது. அடுத்தது மேக்னெட்டை நம்ம 17 நேராக வச்சு டிஃப்ராக்ஷன் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கம் நமக்கு 55 வருது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 54 வருது. இந்த மாதிரி ரெண்டு மேக்னெட்டையும் நம்ம நார்த் சைடு சவுத் சைடில் ரெண்டு பக்கமும் போல் சைடு 1 போல் சைடு 2 இதுக்கான டிஃப்ளெக்ஷன் வேல்யூ நம்ம எடுத்து டேபிள் காலத்தில் எடுத்து எழுதிக்கிறோங்க. இப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம 15, 16, 17 இந்த 3 டிஸ்டன்ஸில் மேக்னெட் 1 இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வேல்யூலாம் நம்ம எழுதிக்கிறோங்க. இப்போ மேக்னெட் 1க்கான பொசிஷன் ஒரு சைடில் 2 டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 51, இன்னொன்று வந்து 49. அதேமாதிரி 16 சென்டிமீட்டரில் 47, 44, 17 சென்டிமீட்டரில் 41, 39. அதே நார்த் சைடில் மேக்னெட்டில் பொசிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 59, 55, அடுத்தது 50, 46, இன்னொன்று 44, 40. அதே மேக்னெட்டு நம்ம சவுத் சைடில் பொசிஷன் 1ல் வச்சு இதுக்கான டிஸ்டன்ஸில் நம்ம பார்த்தோம்னா 52, 54, 49, 47, 45, 42. அதே மாதிரி அதே ஃபஸ்ட் மேக்னெட்டை சவுத் சைடில் பொசிஷன் 2ல் நம்ம 15 சென்டிமீட்டர் நேராக நம்ம வச்சு பார்க்கும்போது டிஃப்ளெக்ஷன் வேல்யூ 59, 57, 16 சென்டிமீட்டரில் 50, 47, 17 சென்டிமீட்டரில் 44, 45. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கான வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கிறோங்க. இதே மாதிரி மேக்னெட் 2ல் நார்த் சைடில் பொசிஷன் ஒரு சைடில் 15 சென்டிமீட்டருக்கு நேரம் வச்சு பார்த்தோம்னா 52, 56, அடுத்து 45, 49, 42, 45. அதே ஃபர்ஸ்ட் மேக்னெட்டை பொசிஷன் 2ல் வச்சு பார்த்தோம்னா 53, 49, 51, 46, 44, 40. அதே செகண்ட் மேக்னெட்டை சவுத் சைடில் பொசிஷன் ஒரு சைடில் 15 சென்டிமீட்டருக்கு நேராக வச்சு பார்த்தோம்னா டிஃப்ளெக்ஷன் வேல்யூ 58, 60, 55, 54, 52, 48. அதே மேக்னெட் 2வை சவுத் சைடில் பொசிஷன் 2ல் வச்சு பார்த்தோம்னா 60, 57, அடுத்து 56, 55, 55, 54. இந்த மாதிரி ரெண்டு மேக்னெட்டுக்கான நார்த் சைடு சவுத் சைடில் பொசிஷன் 1லையும் பொசிஷன் 2லையும் இதுக்கான வேல்யூ டிஃப்ளெக்ஷன் வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கிறோங்க இந்த டேபிள் காலத்தில். இப்போ 15 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேக்னெட் வேல்யூலாம் பார்க்குறேங்க. இந்த வேல்யூ 8 வேல்யூ இருக்குது நமக்கு. இந்த 8ஐயும் கூட்டி 8ஆல் டிவைட் பண்ணோம்னா இதுக்கான சராசரி வேல்யூ 54.5 வரும். அதேமாதிரி மேக்னெட் 2க்கான இந்த 8 வேல்யூ நம்ம ஆட் பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இதுக்கான சராசரி வேல்யூ 55.62 கிடைக்கும். இப்போ மேக்னெட் M1க்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா M1க்கான மீன் வேல்யூ 54.5. அதேமாதிரி M2க்கான மீன் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55.62. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.979 வரும். இப்போ இதே மாதிரி நம்ம 16 டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கான மீன் வேல்யூவும் அதேமாதிரி செகண்ட் மேக்னெட்டுக்கான மீன் வேல்யூ நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.924 கிடைக்கும். அதே மாதிரி 17 டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கான சராசரி வேல்யூ 42.5, செகண்ட் மேக்னெட்டுக்கான சராசரி வேல்யூ 47.5. இப்போ அது ரெண்டு வேல்யூ நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.894 கிடைக்கும். இப்போ இந்த மூன்று மதிப்பு நம்ம கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இதுக்கான சராசரி கிடைக்கும். இதுதான் 0.932. இப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மேக்னெட் எடுத்துருங்க. அதுக்கான M1 வேல்யூ M1/M2 ஈக்குவல் tan θx by tan θy. இந்த θxன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கான 15 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய சராசரி வேல்யூ தான் 54.5. இதுதான் θx. அதேமாதிரி செகண்ட் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய 15 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய சராசரி வேல்யூ 55.62. இதுதான் θy வேல்யூ. இப்போ ரெண்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.979 கிடைக்கும். இந்த ஆன்சரை தான் நம்ம எடுத்து எழுதிக்கிறோங்க. இப்போ இதே மாதிரி 16 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய சராசரி வேல்யூவும் 17 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய சராசரி நம்ம எடுத்துகிட்டு இப்போ இந்த மூன்று மதிப்புமே நம்ம ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் 0.932. இதுதான் இந்த
இரண்டு காந்தத்துக்கான திருப்புத்திறன் ஒப்பிடுதல் சோதனைக்கான மதிப்பு. இப்போது நம்ம கால்குலேஷனில் கண்டுபிடிச்சக்கூடிய இந்த மீன் வேல்யூ தான் நம்ம ரிசல்ட் வேல்யூ தான் எடுத்து எழுதிக்கிறோங்க. 0.932. அதாவது ரிசல்ட் தி ரேஷியோ ஆஃப் தி மேக்னெட் மொமெண்ட்ஸ் ஆஃப் 2 magnets by equal distance method equal 0.932. அதாவது இரு சட்ட காந்தத்தின் திருப்புத்திறனை விலகு காந்தமானி tan A முறையில் ஒப்பிடுதல் சோதனைக்கான மதிப்பு தான், அதாவது 0.932. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.